இந்த வீடியோவில் சூப்பராக உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஜி கீ ரைஸ் பண்ணுறனால 1/2 கேஜி நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டம்ளரில் 2 கிளாஸ் பார்த்திங்கன்னா 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட் வரும். உங்களுக்கு எந்த டம்ளர் வருதோ அந்த டம்ளரை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே பிரியாணியும் சரி கீ ரைஸும் சரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அரிசியை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உதிரி உதிரியாக வரும். ஒரு பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்போம். இப்போது ஸ்பைசஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 7 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போதே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி விடுவோம். வெங்காயம் ஓவர் குக் ஆகக்கூடாது. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் புதினா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த புதினா இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா கீ ரைஸ் வந்து ஒயிட் கலரில் கிடைக்காது, நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால வெங்காயம் சிம்மல்லே வச்சு வணக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. அதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கி விட்டால் போதும். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 to 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடக்கூடாது. இப்போ நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருப்போம். அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதே கிளாஸில் அளந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2.5 கிளாஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மைல்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசிலாம் உடஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிசி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றி நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். மேலே வந்து மூடி போட்டு கீழே ஒரு கல் வச்சுக்கோங்கன்னு. நாங்கள் எப்போயுமே பிரியாணிக்குன்னு ஒரு கல் வச்சுருப்போம். அந்த கல்லில் தம் போடுறோம். கீழே ஒரு கல், மேலே பிரியாணி பாட்டு, அதுக்கு மேலே ஒரு வெயிட், இப்படி போட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். பாருங்கள், அரிசி எங்கேயுமே உடையாமல் நல்லா நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மணிக்கே பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு சைடு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கீ எடுத்துக்கோங்க. இதில் நல்லா முந்திரி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 8 to 10 முந்திரி போட்டுக்கோங்க. அது நல்லா பார்த்திங்கன்னா லைட்டான ப்ரௌன் ஷேட் வந்தோடனேயே எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஏற்கனவே வதக்கின கீலே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்தாச்சு. இதுவும் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீ ரைஸ்க்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரி, அதுக்கு மேலே அந்த ரோஸ்ட் பண்ண ஆனியன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீ ரைஸ் வந்து சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மணிக்கு அரிசி உடையாமல் சூப்பராக வரணுன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எப்பயுமே அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 1 ஹவர் வந்து ஊற வைக்கக்கூடாது. எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஊற வச்சா தான் இந்த மணிக்கு குலையாமல்
கிடைக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.